வணக்கம் மக்களே! நானும் என் ஃப்ரெண்டும் வீக்கெண்டுக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலான்னு பண்ணி வந்த இடம் தாங்க இந்த கேலிக்கட். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய இடம் இருந்தாலும், நம்ப ஒரு செலக்டடா ஒரு 4 டூ 5 பிளேஸஸ் தாங்க பிளான் பண்ணி வந்திருக்கோம். இங்க நம்ப ட்ரெயின்ல சென்னையிலேருந்து வரதுக்கு ஒரு ஆளுக்கு ஸ்லீப்பர்ல ₹400 சார்ஜ் பண்றாங்க. அதே 3 டயர் ஏசில நீங்க வரணும்னா, ஒரு ஆளுக்கு ₹1045 சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் டாக்ஸஸ் இருக்கும். இங்க ஸ்டேஷன் கிட்டயே பார்த்தீங்கன்னா, நெறைய டார்மெண்ட்ரி அவைலபிள் இருக்குங்க. ஹாஸ்டல்ஸ் அண்ட் டார்மெண்ட்ரி. சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 300 டூ 500 ரேஞ்ச்லயே கிடைக்குது நம்பளுக்கு. நம்ம ஆல்ரெடி ரூம் செக் இன் பண்ணியாச்சு. இப்ப இங்கேருந்து நம்ம ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலிகட் ரயில்வே ஸ்டேஷன சுத்தி பார்த்தீங்கனாலே ஃபுல்லா மார்க்கெட் தாங்க. இதோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே பாத்திர கடையா இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஹாட்ஸ்பாட் இருக்குங்க. எஸ்எம் ஸ்ட்ரீட் மிட்டாய் கடை, மிட்டாய் தெரும்பாங்க. அது வந்து நம்ப நெக்ஸ்ட்டு கம்மிங் இதுல பார்க்கலாம் அத. டைம் இருந்தா நம்ம அங்க போய் நிச்சயம் வீடியோ பண்ணலாம். இப்போ நம்ப இங்கேருந்து நேரா போற இடம் எது பார்த்தீங்கன்னா, கப்பட் பீச். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்ங்க. கப்பட் பீச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம போறதுக்கு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸஸ் இருக்கு. பட் நம்ப சூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர ரென்ட் பண்ணிட்டோங்க. 2 நாளைக்கு. நீங்களுமே அதே மாரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்க 2 வீலர் ரென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆக்டிவா அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து 400 டூ 500 சார்ஜ் பண்றாங்க. இதே நீங்க கொஞ்சம் பைக் ரேஞ்ச் அந்த மாரி பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு 700 சார்ஜ் பண்றாங்க. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தனியா டிரான்ஸ்போர்ட் எடுத்து போறதுக்கு இந்த மாரி 2 வீலர் 2 பேர் தான் வந்திருக்கீங்கன்னா, 2 வீலர் எடுத்துட்டு போங்க. எல்லாமே சுத்தி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தாங்க இருக்கு. ஸோ நீங்க நெறைய இடம் இத வச்சே சுத்தி பார்த்துரலாம் நீங்க. 2 வீலர்ல போறம்போது மட்டும் ஒரு 2 விஷயம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க கேரளால. 2 பேருக்கும் ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரோட்ல பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா, கேரளா பஸ்லாம் வந்து ரொம்ப வேகமா ஓட்டுவாங்க. ரொம்ப மோசமா ஓட்டுவாங்க. ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான். ஏன்னா, நான் இப்ப போறம்போதே பார்த்தீங்கன்னா, 2, 3 பஸ் இடிக்கிற மாரி வந்தாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து பக்கத்துல வந்து ஹார்ன் அடிப்பாங்க. என்னோட அட்வைஸ் வந்து ஹெல்மெட் 2 பேருமே போடுங்க. போறம்போது முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைட்லயே போங்க. மெயின் ரோட அவாய்ட் பண்ணிடுங்க. நடுவுல போகாதீங்க. ஏன்னா, பஸ்லாம் ரொம்ப ரேஷ் ஆகும். சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க, இங்க ஒரு பஸ் எவ்வளோ வேகமா போறான்னு நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு. சும்மாவாங்க சொன்னாங்க. கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு. இந்த வியூ பாருங்க. தண்ணிக்கும் அந்த 2 பக்கம் தென்னை மரம். வியூ அவ்ளோ அழகா இருக்கு. சான்ஸே இல்ல இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்க்குறம்போது. தண்ணி எவ்ளோ தண்ணி போகுது பாருங்க. நம்ப ஊர்ல இந்த மாரி ஒரு இடம் பார்க்குறதே ரொம்ப அபூர்வங்க. வெறும் அடையார் ரிவர் மட்டும் தான் இருக்கு. அதுவும் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முக்காவாசி அது கூவம் தான். பட் இவங்க எவ்ளோ அழகா மெயின்டெயின் பண்றான் பாருங்க. சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கே. அரேபியன் சீயோட ஒரு பார்ட்டான கப்பட் பீச் காலிகட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில இருக்குங்க. நீங்க இங்க நான் முதல்லயே சொன்ன மாரி பஸ்லயும் வரலாம். இல்லன்னா நான் சொன்ன ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. 2 வீலர். அது ரொம்பவே ஈஸி. நம்ம பாட்டுக்கு நேரா வந்துரலாம். இந்த கப்பட் பீச்சுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க. அது பேர் தான் கொயிலாண்டி. இந்த கப்பட் பீச் எதுக்காக ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா? போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு முதல்ல வந்தது இந்த லொகேஷன்ல தாங்க வந்தாரு. 1498வது வருஷம் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு சீ ரூட் வழியா முதல்ல வந்த பெர்சன் இவர்தாங்க. இவர் தான் இந்தியாவுக்கும், யூரோப்புக்கும் நடுவுல சீ ரூட் கண்டுபிடிச்சது. கேரளா கவர்ன்மெண்ட் இவர் வந்தத நினைவூட்டும் வகையில நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. முடிஞ்சா இந்த வீடியோல நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க கப்பட் பீச்சுக்கு. 2007ல கேரளா டூரிசம் வந்து இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள போறதுக்கு டிக்கெட் எடுத்து தான் போணும். நான் பக்கத்துல போயிட்டு ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க, டிக்கெட் சார்ஜஸ் என்ன, என்னென்ன ரெனோவேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோல காமிக்க பார்க்குறேன். டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 25 சார்ஜ் பண்றாங்க. இதே குழந்தைங்களுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 10 சார்ஜ் பண்றாங்க. இதே சீனியர் சிட்டிசன்னா ரூ. 12 சார்ஜ் பண்றாங்க. நீங்க வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா, ஒரு வீடியோக்கு ரூ. 1000 சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலுமே உள்ள ஒரு ரூ. 1000 நீங்க டிக்கெட் வாங்கி தான் ஆகணும். இதுதாங்க உள்ள இது பீச்சோட மேப். நீங்க உள்ள என்னென்ன இடம் இருக்கு, என்னென்ன பிளேஸஸ் பார்க்கலாம் எல்லாமே சைட்ல போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு, மதர்ஸ் ஃபீடிங் ரூம் இருக்கு, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கு, கேன்டீன் இருக்கு. உள்ள எல்லாமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு சைட்ல போட்டிருக்காங்க. அண்ட் 20 மீட்டர்ஸ் ஒரு பிரிட்ஜ் மாரியும் கட்டியிருக்காங்க. அது வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பீச்சுக்குள்ள வந்தாச்சுங்க. மக்கள்லாம் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய பார்க் மாரி கட்டி விட்டுருக்காங்க. ஆனா,
என்னால அந்த இடத்துல வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ரீசன் என்னன்னா, நெறைய கப்பிள்ஸ் இருந்தாங்க. டைம் 12 மணி தான் ஆவுது. என்னால ஃபுல்லா வீடியோ எதுவும் கேப்சர் பண்ண முடியல. நீங்களே புரிஞ்சுக்கோங்க எதுக்குன்னு. பீச் அவ்ளோ கிளீனா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபுல்லா சோழியா இருக்குங்க. இந்த தண்ணீல அடிச்சுட்டு வந்த இந்த சீ ஷெல்ஸ் நெறையா இருக்கு. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாவே சீ ஷெல்ஸ் நெறையாவே பார்க்க முடியுது. 12 மணி ஆகுதுங்க. ஆனா வெயில் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. பீச் அவ்ளோ கிளீனா இருக்கு. சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட உள்ள ஒரு 20, 25 பேர் இருந்து கன்டினியூஸா கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. குப்பை கொஞ்சம் கூட இல்லங்க எங்கேயுமே. அவ்ளோ சுத்தமா இருக்கு. கிளீனா இருக்கு. மக்கள் வந்தா ஈவினிங் டைம்ல நல்லா தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கு. இந்த பீச்ல நம்ம நெனச்ச இடத்துல போய் குளிக்க முடியாதுங்க. இந்த பீச்சே 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாதியில தான் நம்ப தண்ணீல போய் குளிக்க முடியும். இன்னொரு பாதியில தண்ணீல போய் குளிக்க அலோட் கிடையாது. அப்படி மீறி குளிச்சாங்கன்னா ஃபைன் போடுறாங்க. இந்த பீச்சோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த 20 மீட்டர்ஸ் பிரிட்ஜ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்னால பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டுருக்காங்க இந்த பிரிட்ஜ். இந்த மாரி ஒரு 4, 5 பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள போய் அந்த எட்ஜ் வரைக்கும் போய் மக்கள் இந்த வியூவ என்ஜாய் பண்ணலான்னு. அதுவும் ஈவினிங் டைம்ல மெயினா சன்செட் டைம்ல வந்து அரேபியன் சீ சன்செட் தான் பார்க்க முடியும். அந்த டைம்ல வந்து இது பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும் இந்த இடத்துலருந்து பார்க்கறதுக்கு. அண்ட் நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். வாஸ்கோ ட காமாக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்கன்னு. அது இதாங்க அந்த நினைவு சின்னம். நம்ம பீச்சுக்கு உள்ள என்டர் ஆகுற இடத்திலேயே இந்த நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பீச் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான 2 இடத்த வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.